கன்னியாகுமரியில் விஜய் ஓட்டிய சைக்கிளின் விலை என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறிக்கொண்டு வருகிறது. முதல்வர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரும் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என திமுகவும், மீண்டும் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் மக்களிடம் பேசி வருகின்றனர். இதற்கிடையில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட வாரியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். அவரது பிரச்சாரங்களை தாண்டி அந்த நடத்தும் ரோட் ஷோ மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து விஜய் தொடர்ந்து மக்களை சந்தித்து பேசி வருகிறார். விஜய் பேசுவதை தாண்டி அவரை பார்ப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர். விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து அவருக்கு கையசைத்து வருகின்றனர். மேலும் விஜயின் பரப்புரை வாகனத்தில் அவர் செய்யும் ரோட் ஷோவிற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை காரைக்குடி சென்றிருந்த விஜய் தனது பரப்புரை வாகனத்தில் தொண்டர்களுக்கு கையசைத்து சென்றார். திடீரென வாகனத்திலிருந்து இறங்கிய விஜய் சைக்கிளில் சென்றார். யாரும் எதிர்பார்க்காத விதமாக இது இருந்தது. சிறிது தூரமே விஜய் சைக்கிளில் சென்ற நிலையில் கூட்டம் கூடியதால் அவரால் தொடர்ந்து சைக்கிள் ஓட்ட முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் பரப்புரை வாகனத்தில் ஏறி அனைவருக்கும் கையசைத்து சென்றார். இந்த நிலையில் நேற்று கன்னியாகுமரியில் விஜய் பரப்புரை மற்றும் ரோட் ஷோ செய்தார். அப்போது பைபாஸ் சாலையில் மீண்டும் சைக்கிளை எடுத்து ஓட்டி வந்தார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் இது இருந்ததால் ரசிகர்கள் உடனடியாக விஜயை பின்தொடர்ந்து ஓடி வர தொடங்கினர். கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு மேல் விஜய் பைபாஸ் சாலையில் சைக்கிள் ஓட்டியது பெரும் கவனத்தை ஈர்த்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த மக்களிடையே சைக்கிள் வட்டமடித்தபடி கையசைத்து சென்றார். அந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்களிக்கிறதற்காக தனது வீட்டிலிருந்து சைக்கிளில் சென்றார் விஜய். அப்போதிருந்து விஜய்க்கும் சைக்கிளுக்கும் இடையான பந்தம் அதிகமானது. அதைத் தொடர்ந்து தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் மீண்டும் அவர் சைக்கிளை கையில் எடுத்து பேசுபொருளாகியுள்ளது. விஜய் ஓட்டியிருந்த சைக்கிள் லூசிபர் என்ற கம்பெனியின் சைக்கிளாகும். இதன் ஆரம்பகட்ட விலை 11,000க்கு விற்பனையாகிறது. மேலும் 15,000 ரூபாய் வரை இந்த மாடல் சைக்கிள்கள் உள்ளது. விஜய் இந்த மாடல் சைக்கிளை ஓட்டி வந்ததால் பலரும் தற்போது இந்த சைக்கிளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் விஜய் தனது அடுத்தடுத்த பரப்புகளிலும் இதே சைக்கிளை சென்று பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.